அஸ்ஸலாமுஅலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்ஷா அல்லாஹ் நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறோம். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு முஃபீஸ் vlogல நான் காட்ட போகிறேன்னா பாய் வீட்டு கல்யாண பிரியாணி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் உள்ள மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதே மெஷர்மெண்ட் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இப்போ 1 kg பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பிரியாணி சட்டியில் எண்ணெய், வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். நான் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆன பிறகு நான் இதில் கொத்தமல்லி சேர்க்குறேன். இந்த எண்ணெயிலே நம்ம கொத்தமல்லி போட்டு வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி நல்லா வதக்கின பிறகு புதினா சேர்த்துக்கணும். புதினா நல்லா வதக்கின பிறகு இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே போட்டு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் போடும்போது தான் பிரியாணிக்கு நல்லா கலர் வரும். இந்த பிரியாணியில் நம்ம மிளகாத்தூள் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா மசாலாவாக சேர்க்க போகிறோம். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. மிச்சம் எல்லாமே நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் தான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கணுன்னா தக்காளி, தயிர், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாஸ்மதி அரிசியை உடஞ்சிராமல் ஒரு 2-3 அலசு பதமாக பார்த்து நீங்கள் கழுவி வச்சுக்கோங்க. அது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒலை வச்சுட்டு அந்த ஒலை நல்லா கொதிக்க மீது அரிசியை போட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரை வேக்காடாக அரிசியை வடித்து வச்சுருங்க. இப்போ இதில் இந்த மசாலாவில் நம்ம மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்க தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்க மீது சிக்கனை போட்டு சிம்மில் வச்சிடுங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியை இது மேலே கொட்டிடுங்க. நீங்கள் அரிசியை போய் கிண்டலாம் கூடாது. அப்படியே நீங்கள் கொட்ட மீது அதில் எவ்வளோ தண்ணி இருக்கணும்னா அந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அது தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கஞ்சி தண்ணியை எடுத்து அது மேலே ஊற்றிக்கோங்க அது முழுகிற அளவுக்கு. அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டவே கூடாது. இந்த தண்ணியில் ஆல்ரெடி இந்த மசாலா தண்ணியில் மசாலாக்கு விட ஒரு கல் எக்ஸ்ட்ரா உப்பு தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை மூடி போட்டு அந்த கஞ்சி தண்ணியும் மேலே வச்சு உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன பர்னர் அடுப்பு இருக்கும்ல அந்த பர்னரில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 ஹவருக்கு இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா தம் ஆகிடும். அதுக்கப்புறம் தம்மை எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டான பிரியாணி ரெடி. இது டேஸ்ட்டு, கலரு, ஸ்மெல்லு எல்லாமே பக்காவாக இருக்கும். நீங்களும் இந்த மெஷர்மெண்ட் கொடுத்தபடியே செஞ்சு பாருங்கள். இந்த பிரியாணியில் நம்ம வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கோன்னு சொல்லி இந்த பிரியாணியை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு டிஃப்ரெண்ட் vlogஓடு நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.